சலனம் 239. மகிழ், அண்ணா போலாம். அதுக்கு முன்னாடி நீ அவளை மட்டும் பார்த்துட்டு வந்துடு. நான் வெளியே போய் நிற்கிறேன். அந்த பேச்சு பேசினதுக்கு அப்புறம் அங்கே போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைடா பாப்பு. அந்த நேரம் ரிது அங்கே வந்து மாமா என்றதும் இருவரும் திரும்பினர். அவளோ ஏன் இங்கே நின்றுட்டேங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. அவனோ உன்னை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், கிளம்புறோம் என்றவன் மகளின் கையை பிடித்து நடக்க ஆரம்பித்தான். மாமா ப்ளீஸ். நின்றவன் திரும்பினான். ஏனோ ஆசையாக வரும்போது அவளுக்காக கடையில் வண்டியை நிறுத்தி பூவெல்லாம் வாங்கி வந்திருந்தான். அந்த கவரை அவளின் கையில் கொடுத்தான். திறந்து பார்க்க மல்லிகை பூவும் வளையலும். பெண் அவளின் தலையில் எப்போதும் மல்லிகை இருக்கும். கையில் அவள் அணிந்திருக்கும் ஆடைக்கேற்ப கண்ணாடி வளையல் அணிந்திருப்பாள். அது அவளுக்கு எப்போதும் தனி அழகாக இருக்கும். இன்று தலையில் பூ இல்லை, ஆனால் தாவணியில் அழகாக இருந்தாள். இவளுக்கு தாவணி அழகா இல்லை, தாவணிக்கு இவள் அழகா என்று பிரித்து பார்க்க முடியாத ஒரு பேரழகு அவளிடம் இருந்தது. ஏனோ இன்று அவன் அவளுக்காக மல்லிகையும் கண்ணாடி வளையலும் அவனே போய் வாங்கி வந்திருந்தான். கவரை பிரித்து பார்த்தவளின் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அதை பார்த்தவனுக்கும் திருப்தி. அதை எப்படி மாமா நான் போட்டிருக்கிற தாவணிக்கு பொருத்தமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் இன்னும் வளையல் வாங்காம இருந்தேன் என்று அதை எடுத்து காட்டும் போது உண்மையாகவே அவ்வளவு சரியாக இருந்தது அந்த நிறம் அவளின் தாவணிக்கு ஏற்ப. அடுத்த நொடியே வளையல்களை கைகளில் அணிந்து கொண்டாள். மகிழ், நீ உண்மையாவே மாடலிங் பண்ணலாம். உனக்கு ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ரிது. அவள் சிரித்தாள். அந்த புன்னகை அவளின் பரவசமான முகம் எல்லாம் இருவருமே பார்த்தனர். எவ்வளவு அழகாக இருந்தாள். டே அண்ணா, இங்கே நின்று நாள் பூரா இவளை பார்க்குற மாதிரி இருந்தா நீ பார்த்துட்டே இரு. நான் போய் காரில் உட்கார்ந்துருக்கேன். அதெல்லாம் இல்லை பாப்போ, போலாம் என்றவன் இன்னொரு பையை கொடுத்து, இது உன் அம்மாவுக்கு அப்பதா கொடுத்தாங்க, அதை நீங்களே கொண்டு வந்து கொடுங்க. அவனோ போலாம் மகிழ் என்று அவன் கிளம்ப, மிருது மகிழ் நீயாச்சும் சொல்ல, உள்ளே வர சொல்லி 2 பேரும் வாங்க. டே அண்ணா, வீடு வர வந்துட்டு போலாட்டி அங்கே அப்பதா கேள்வி கேட்பாங்க. நான் வெளியே நிற்கிறேன், நீ போய் பார்த்துட்டு வா. அவளோ உனக்கு என்ன கோபம், நீங்க வா. உங்க அண்ணா பேசுறதே எங்க அப்பாவை தான்ப்பா. மகிழ் ப்ளீஸ், என் அண்ணா கிட்டேயும் ஒரு நியாயம் இருக்கும் என்று தொடங்கும் போதே மகிழ் முறைக்க நிலவன் திரும்பி என்ன சொன்ன? அவளோ போயிடுவானோ என்ற பயத்தில், பொறுங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன, என் அண்ணா பக்கமும் ஒரு நியாயம் இருப்பது போல் சின்ன மாமா பண்ணினதுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் இடையில் மாட்டிக்கிட்டு நிற்கிற நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு நீங்கள் போய் வீட்டில் சொன்னால் நாளைக்கு 2 வீட்டுக்கும் பிரச்சனை வந்துடும். அப்புறம் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறதாம்? மகிழ் சிரிக்க அவளோ ஏன் சிரிக்கிற? நீ அப்படியே மாமா மாதிரி. ஏன் அப்படி சொல்கிற? மாமா தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க, நீயும் அப்படியே இருக்க. ஏன் அப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. பிரச்சனை வராமல் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் பிரச்சனை நடக்கிறப்போ அதை கண்டுக்காமல் இருக்கிறது தப்பு. பிரச்சனை அப்போ தலையிட்டா அது வரை நடந்த பிரச்சனை மறந்து தலையிட்டவரின் தலை தான் உருளும். அதுக்கு ஏன் பேசணும்? நிலவன் திரும்பி, இப்படி இருக்கிறது கூட்டு குடும்பத்துக்கு நல்லதில்லை. என்னால் பிரச்சனை எப்போவுமே வராது, அதே போல் பிரச்சனைக்குள்ளும் நான் வரமாட்டேன். இது உங்களுக்கு செல்விஷ்ணு தெரிஞ்சா அது உங்கள் எண்ணம், எனக்கு இப்படி இருக்க தான் தெரியும். மூவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே எப்போ வந்தீங்க, ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க என்று வந்த ஆதிரையை கண்டு வேறு வழியே இல்லாமல் இருவரும் உள்ளே வர நிலவன் ஒரு கட்டைப்பையை அத்தையிடம் கொடுத்தான். ஆதிரை நினைத்து கொண்டால் நல்ல வேளை இப்போதான் வந்திருக்கிறார்கள் என்று. உள்ளே வர விஜயா நின்றிருந்தார். தன் கண் முன்னால் வந்து நின்ற மகிழினியையும் நிலவனையும் கண்டு வாங்க என்றவருக்கு வார்த்தைகள் வரவில்லை. இருவரும் மௌனமாக இருக்க ரவி இருவரின் அருகிலும் ஆசையாக வந்து அமர்ந்தான். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவன் கிளம்பிவிட இருவரும் சற்று நேரத்தில் கிளம்பினார்கள். விஜயா தன்னை கண்டு கொள்ளாத பேத்தியிடம், ஏன் அதுக்குள்ளே கிளம்பிட்ட, சாப்பிட்டு போலாம்ல? இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், நாங்க கிளம்புறோம் என்றவள் வாயிலிருந்து அம்மாச்சி என்ற வார்த்தை வரவே இல்லை. ஆதிரை, என்னடி யாரோ மாதிரி பேசுற, அம்மாச்சின்னு சொல்லு. தலையாட்டினாலே தவிர சொல்லவே இல்லை. விஜயாவிற்கு மகளிடம் உட்கார்ந்து பேசணும் என்றெல்லாம் ஆசை வந்தது. ஆனாலும் கட்டுப்படுத்தி கொண்டார். ஏனோ அவர் மூளை ஈஸ்வரின் மகள், என்றுமே நமக்கு உறவாக வேண்டாம் என்று நினைவூட்ட, பேச வேண்டாம் என்று மூளை தடுத்தாலும் மனமோ அவள் உன் ரத்தம், உன் ஆசை மகளின் மகள்,
எவ்வளோ வளர்ந்து ஆளாகி நிற்கிறாள் என்று அன்பில் ஊசலாடியது. பேத்தியின் மீது நேசம் வந்தது. அருகே வந்து அமர நினைத்தவர் அதை கட்டுப்படுத்தி கொண்டவருக்குள் ஒரு போராட்டம். இங்கே பேத்தியின் மீது பாசம் வைத்து ஒரு கட்டத்தில் இவளை தன் 2வது பேரனுக்கு கட்டி வைக்கணும் என்று நினைத்து விட்டாள். ஏனோ அந்த எண்ணம் அவருக்குள் பயத்தை உண்டு பண்ணியது. என்ன ஆனாலும் ஈஸ்வரின் சம்பந்தம் மட்டும் தனக்கு வேண்டவே வேண்டாம். என் பேரன்கள் என் மகனை போல் அவர்களுக்கு கீழ் இருக்க வேண்டாம். என் பேரன்கள் ஈஸ்வரனை விட பெரிய இடத்தில் உட்காரணும். அதற்கு என்னோட பாசம் இவளின் மேல் வந்து அது என் பேரன்களின் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று மூளை சொல்லவும் மீண்டும் மனதை தெளிவாக்கி மகிழிடம் போனவர் மனதை மாற்றி வேறு இடத்தில் அமர்ந்தார். விஜயாவின் முகத்தில் பல யோசனைகள் சுழல்வதை கண்டுபிடித்த மகிழ் தன் அருகே அமர வந்தவர் சட்டென்று மனம் மாறி வேறு பக்கத்தில் அமர்வதை புரிந்து கொண்டாள். அவருக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று ஏனோ அதற்கு மேல் அங்கே இருக்க பிடிக்காத அவள் எழ நிலவனும் எழுந்தபடி வரேனுங்க மாச்சி. அம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. மகிழ் கிளம்புறப்போ ஏன் அத்தை? ஆதிர சொல்லிடாமா, என் அம்மாவை பெற்றவங்க யாரு? அந்த வார்த்தையில் விஜயாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. ஆதிரைக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அந்த நேரம் கிளம்பி வெளியே கதவை திறந்து வந்த தீரன் அதை கேட்டுவிட்டான். நிலவன் போலா மகிழ். ஆதிரை என்ன அம்மோ இப்படி பேசுற? அத்தை, ஊருக்கே என் அப்பாவை பிடிக்கும். ஆனால் இவங்களுக்கு என் அப்பாவை மட்டும்தான் பிடிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போதான் தெரியும் இவங்களுக்கு எங்கள் அம்மாவையும் பிடிக்காது, என்னையும் பிடிக்காதுன்னு என்று சொல்லிவிட்டு அவள் வெகுவென முன்னே நடக்க நிலவனுக்கு கஷ்டமாகி போனது. விஜயாவின் அருகே அமர்ந்து சாரி பாட்டி, அவ சின்ன பொண்ணு, நீங்கள் சித்தியை பற்றி ஒன்றும் கேட்காததால அப்படி பேசுகிறா என்று சமாதானப்படுத்த அவர் அளவும் அங்கேயே அமர்ந்து விட்டாள். விஜயா அழுவதைக் கண்ட தீரனுக்கு மனது பாரமாகி போனது. அவளின் பின்னால் வந்த தீரன் அவளின் கையை பிடிக்க இழுத்த வேகத்தில் வந்து விழுந்தாள் அவன் மேல். அவள் ஓங்கி ஒரு அடி வைக்க தான் கையை ஓங்கினாள். அவனை கண்டதும் கையை கீழே போட்டுவிட்டு, ஏ எதுக்கு இழுக்கிறீங்க, கூப்பிட வேண்டியதானே என்று கேட்கும்போது அவன் மேல் தான் மோதி நிற்கிறோம் என்று உணர்ந்து பின் தள்ளி நின்றாள். கோபமாக இழுத்து விட்டான் தான். ஆனால் அவனால் பேச முடியவில்லை. ஒரு பெண்ணின் உடல் தன் மேல் மொத்தமாக மோதி பின் தள்ளி நிற்கும் போது ஒரு நிமிடம் தன் உடம்பில் ஏற்பட்ட ரசாயன மாற்றத்தை சமாளிக்க திணறி பின் நிதானித்தான். அவள் அதை உணரவே இல்லை. மையிட்ட கண்ணால் அவனை முறைத்து, ஹலோ, கையை பிடிச்சு இழுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவளின் அந்த அரட்டல் அவனை கடுப்பேற்றியது. ஏனோ அவனும் கடுப்பானான். இருவரின் மேல் அத்தனை கோபம் இருந்திருப்பதால் கண்களிலேயே ஒருவரை ஒருவர் எரித்து கொண்டார்கள். அவன் பேசாமல் இருக்கவும் அவளை கேட்டாள், எதுக்கு இப்போ என்னை இழுத்தீங்க? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்க வீட்டில் சொல்லி கொடுக்கலையா? அவளோ நக்கலாக, சாத்தான் வேதம் ஓதுவது என்பது இதுதான் போல. அவன், ஏய் ஹலோ, மரியாதையை பத்தி நீங்க சொல்றப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது. அன்னைக்கு ஒரு நாள் ஊட்டியில் எங்க தாத்தா கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க? அவனோ, உங்க வீட்டில் என் அம்மா கிட்ட நடந்துக்கிட்டதால் தான் திருப்பி அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். உங்க பாட்டி என்கிட்ட அப்படி நடந்து கொள்வதால் நான் திருப்பி அப்படி நடந்துக்கிட்டேன், அவ்வளவுதான் என்றவள் அதுவரை தன்னை பிடித்திருந்த அவனின் கையை உதறிவிட்டு தங்களின் வாகனத்திற்கு சென்று விட்டாள். போகும் அவளையே பார்த்தவன், திமிரு உடம்பெல்லாம் அப்பனுக்கு இருக்கிறது அப்படியே இருக்கு என்று திட்டிக் கொண்டே போனான். நிலவன் தங்கை போவதை உணர்ந்து ஆதிரையிடம், அத்தை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் என்றவன் திரும்பி தன்னவளை பார்த்தான். அவளோ அந்த மல்லிகையை தலையில் வைத்திருந்தாள். அவன் வாங்கி கொடுத்திருந்த வளையல்களை கைகளில் மாட்டி மல்லிகையை இழுத்து முன்னாடி போட்டு வளையலாட்டி, நல்லா இருக்கா? ஒரு நிமிடம் அவனுக்குள் இவள் என்ன மாதிரி ரகம் என்றுதான் தோன்றியது. அங்கே அவளின் பாட்டி அழுது கொண்டிருப்பதை கூட போய் ஆறுதல் சொல்லி தேற்றாமல் இருக்கும் அந்த குணம் அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் சந்தோஷப்படணும் என்று வலையில் அணிந்து கைகளை காட்டும் அவளை அவனுக்கு பிடித்துதான் இருந்தது. ஏனோ ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள், அது என்னன்னு அவனுக்கே தெரியவில்லை. ஒருவேளை தனக்கென்று ஒருத்தி இருக்கும் கம்பீரம் கொடுத்த சந்தோஷம் போலும் அது. நிலவன் வெளியே வர தீரன் உள்ளே வந்தான். இருவரும் நேருக்கு நேராய் நின்றார்கள். நிலவனுக்கு சற்று நேரத்திற்கு முன்பு கோபமாய் கத்திய தீரன் நினைவுக்கு வர பேசவில்லை. ஆனால் தீரன், எப்பப்பா வந்த, நல்லா படிக்கிறீங்களா? ஏனோ அவன் அப்படி கேட்டதும் மரியாதை நிமித்தமாய், நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நல்லா படிக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஏனோ அவன் பேசிய விதம் தீரனுக்கு பிடித்திருந்தது போலும். நான் நல்லா இருக்கேன், வாங்க சாப்பிட்டு போலாம்ப்பா. என்னோட தங்கச்சி முன்னாடி போயிட்டா, அவ தனியா இருப்பா,
நான் இப்போ கிளம்புறேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சேர்ந்து ஒரு நாள் சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். நல்ல பையனா இருக்கானே என்று நினைத்து கொண்டு உள்ளே வந்த தீரன் தனது அப்பத்தாவின் அருகே அமர்ந்த போது, ஆதிரு, அத்தை அவ பக்கத்தில் உட்கார வந்துட்டு உட்காராமல் விலகி உட்கார்ந்தது நீங்க. அப்போ அவளுக்கு கோபம் வராதா? கூடவே நந்தினி அணி பற்றி விசாரிக்கிறீங்க, அஞ்சுவை பற்றி கேட்கல. அதனால தான் என் மருமக அப்படி பேசிட்டு போயிட்டா. அவனுக்கு அப்போதுதான் விஷயம் புரிந்தது. அவனோ, அப்பதா நீங்க பண்ணினதும் தப்பு தானே அப்பதா? அவர் மௌனமாக அமர்ந்திருந்தார். ஒரு அத்தையை கேட்டுட்டு இன்னொரு அத்தையை கேட்கலன்னா அவளுக்கும் கோபம் வரும் இல்லையா? தப்பு தான் தீரா. ஆனால் எனக்கு என்னவோ உங்களுக்கு அப்புறம்தான் யாரா இருந்தாலும் என்ற உண்மையை சொல்லிவிட்டார் அவர். ஏன் அப்பத்தா அப்படி சொல்றீங்க? அவங்களும் உங்க பேர பிள்ளைகள் தானே. நீ என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோ ஆதிர. ஒரு பணக்கார வீட்டில் சம்மந்தம் வச்சுக்கிட்டதுக்கு அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் என் மகன் ஒரு விசேஷத்தில் கூட ஒரு நாளும் சந்தோஷமா இருந்ததில்லை. மற்ற பிள்ளைங்க மாதிரி அவன் வெளியே சொல்ற ரகமும் இல்லை. அந்த மாதிரி என் பேர பிள்ளைகளுக்கு நடந்துடக்கூடாது என்பதில் நான் கவனமா இருக்கேன். அதுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க பேர் வச்சுக்கோங்க. எனக்கு என்னோட 2 பேரனும் யாரும் முன்னாடியும் போய் தலை குனிய கூடாது. ஏனோ அந்த வார்த்தையில் கோபமான மிருது. அப்ப நான் போய் குனிஞ்சா பரவாயில்லையா அப்பதான் உங்களுக்கு? நான் ஏற்கனவே 2 பொண்ணுங்களை உயிருக்கு உயிரா வளர்த்தேன். ஆனா அவங்க 2 பேருக்கும் புருஷன் தான் முக்கியமா போயிட்டாங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை நீயும் கட்டி கொடுத்தா புருஷன் வீடே கதின்னு போயிடுவ. நான் உன் மேல பாசம் எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா உன்கிட்ட காட்டுறதில்ல. எங்க உன்கிட்ட நெருங்கி வந்து நீயும் விலகி போயிட்டா நான் உடஞ்சி போயிடுவேன். அதனால தான் நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர். ஏனோ இதனால் வரை பாசமே இல்லை என்று நினைத்துதான் அவரின் அருகே போகாத அவளுக்கு புதிதாய் ஒரு செய்தி, தன்மேல் பாசமெல்லாம் இருக்கிறது என்ற செய்தி. அது ஆச்சரியமும் இதற்கு முன்னாடி மட்டும் காட்டாத பாசத்தை இனிமேல் காட்டவா போகிறார் என்பதால் அவள் தோள்களை குலுக்கிவிட்டு அறைக்குள் போய்விட்டாள். தீரன் அப்பத்தாவின் கைகளை பிடித்து, உங்க பேரன் யாருடைய காலுக்கு கீழையும் போய் என்னைக்கும் இருக்க மாட்டான். நீங்க இனிமே எங்களை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். எனக்கு இந்த ஒன்று போதும் கண்ணா என்று கட்டி கொண்டார் அவர். சலனம் 240. முகிலன் அழகான லண்டனில் ஆதனியுடன் காலார கடைவீதி பக்கம் நடக்கும்போது அவன் கண்கள் அந்த பக்கம் இந்த பக்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டே வருவதை கண்ட ஆதினி, என்னடா சைட் அடிக்கிறியா? நீ என் தங்கச்சி, அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோ. உனக்கு நான் தங்கச்சின்னு இப்பதான் தெரியுதா? பொண்ணுங்களை உத்து உத்து பார்த்துட்டு வரப்ப தெரியலையா? ஹே லூசு, நான் இந்த அறகுறைக்கு மயங்குறவன் கிடையாது. பின்ன யாருக்கு மயங்குறவன்? இப்போ எனக்கு வயசு 20 ஆரம்பம் ஆகுது. ஆனாலும் அவ்வளோ தவிர வேற யாரும் என் கண்ணுக்கு பெருசா தெரிஞ்சதில்லை. ஹோ, என்ன ஹோ? அவளை தானே சொல்ற? எவளை? பிரியாவ? யார்கிட்டையும் சொல்ல மாட்டியே? பயம் இருக்கிறவன் எதுக்கு லவ் பண்ணணும்? அதெல்லாம் இருக்கு. நான் வீட்டில் சொல்றதுக்கு முதல்ல நான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். அப்போ அதுவரை உன் லவ் வீட்டில் யாருக்கும் சொல்ல மாட்டியா? இல்லை வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டா மறுத்துடுவியா? அவ மேலே ஒரு ஃபீல் என்னோட 15 வயசில் தொடங்கிடுச்சு. அதையெல்லாம் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் பொண்ணுன்னு அவளை நினச்சி நம்ம வீட்டில் ஒத்துக்காவிட்டாள். எனக்கு தெரிஞ்ச நம்ம வீட்டில் அந்த மாதிரி எல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம அம்மாவும் சின்ன வயசில் மிடில் கிளாஸில் இருந்து வந்தவங்க தான். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. குணம் மட்டும்தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரியா செம்ம கேரக்டர். ஓ, சருக்குள் அப்படி ஒரு நினப்பு இருக்கா? நான் கேள்விப்பட்ட வர நம்ம வீட்டில் தராதரம் பற்றி எல்லாம் பேசியதால் தான் ரவி மாமாவுக்கும் ஈஸ்வர் சித்தப்பாவுக்கும் இப்போ வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையாமே. இன்னைக்கு வரைக்கும் 2 குடும்பத்துக்குள்ளும் அவ்வளவா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை தானே? பிரச்சனை இருக்கு. ஆனால் நமக்கு ஒன்று என்றால் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஒன்றுனா நம்ம போவோம். இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். மற்றபடி சண்டையெல்லாம் எல்லார் வீட்டிலும் வருவது தான். அதையெல்லாம் கண்டுக்க கூடாது. அப்போ பிரியா தான் உன்னாளா? ஆமாம், அது அவளுக்கு தெரியுமா? உனக்கு அந்த கதை தெரியாதா? கதையா? சுவாரஸ்யமா இருக்குமா? நான் சொல்கிறேன், நீ கேளு. அப்புறம் நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. சரி சொல்லு. பிரியா குட்டி பொண்ணா இருக்கிறப்பவே மகிழோடு வருவா. நான் அவளை சிறு வயதிலிருந்தே பார்ப்பேன். ஆனால் மேடம் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் என்னோட 12th அப்போதான் அவளுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அதை அனுப்பும் வர நான் அவளுடன் தேவையில்லாமல் பேசினதே இல்லை. எப்போ உனக்கு அவ மேலே ஒரு லவ் தோணுச்சு? அது அவ பெரிய பொண்ணானப்போ. அப்படி என்ன ஃபீல் அவளின் மேல்?
அன்னைக்கு அவள் சேலை அணிந்திருந்தாள். நம்ம கூடவே சுத்திட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு சேலையெல்லாம் கட்டி கண்ணு முன்னாடி வளர்ந்து வந்து நின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சும்மா அப்படி இருக்கும். அன்னைக்கு என்ன பிள்ளை ரொம்ப அழகா தெரிஞ்சா. அது பார்த்ததும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வானத்தில் நான் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி என்ன அழகு! அவள் ரொம்ப ரொம்ப அன்னைக்கு அழகா இருந்தாளா? அந்த செகண்ட் நான் முற்றிலும் திகைத்து போய் எதுவும் புரியாமல் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் சைட், முதல் பார்வையில் காதல். அந்த ஃபீல் செம ஹாப்பி. என்னோட 10ஆம் வகுப்பில் அது ஸ்டார்ட். அன்னைக்கு இருந்து அவள் மீது மிகுந்த ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு 2 வருஷம் அப்படியே ஒன் சைட் லவ் இருந்துச்சு. இப்படியே இருக்கோமே, நம்ம லவ் பண்ணுறது அவளுக்கு தெரியாமலே போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வந்துச்சு. வெளிநாடு போயிட்டா எல்லாம் பார்த்துக்க முடியாது, பேச முடியாதுன்னு ஒரு பயம் வரவும் அன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து ஹாய்னு மெசேஜ் அனுப்பினேன். அவள் ரெக்வெஸ்ட் கொடுத்ததும் ஒரு 2 நாள் பதிலே சொல்லலை. என்னடா ஓவராக பண்ணுறான்னு இருந்துச்சு. அப்புறம் ஹாய் சொன்னா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வப்போது அரட்டை அடிக்க ஆரம்பித்தோம். உண்மையே சொல்லணும்னா ரொம்ப டீசெண்டாக பேச ஆரம்பித்தோம். அப்படியே போச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் கேட்டுடலாமா கேட்ட விட வேணாமான்னு யோசிச்சுட்டு லண்டன் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் நான் அவகிட்ட கேட்டேன், நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? சப்போஸ் நான் உன்னை லவ் பண்ணா நீ எனக்கு என்ன பதில் சொல்லுவ? அந்த கேள்வி என்னோ பெண் அவளுக்கு ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணியது போல். அதுக்கப்புறம் அவள் பதில் பேசவும் இல்லை, மெசேஜ் பண்ணவோ இல்லை. அது வரைக்கும் மெசேஜில் மட்டும் பேசிகிட்டு இருந்தேனா. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி ஏன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்க, சே எஸ் ஆர் நோ. அவளோ ஃபோன் கட் பண்ணிட்டா. அந்த மாதிரி பண்ணினது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஒரு பதில் சொல்கிறதில் என்ன பிரச்சனை அவளுக்கு என்ற கோபம் இருந்தது. எனக்கு சரியா பதில் அவகிட்ட இருந்து கிடைக்கல. அப்புறம் கிடைக்காத ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்த வேணாம்னு நினச்சிட்டு நான் ஃபாரின் வந்துட்டேன். 2 வருஷம் கிட்டத்தட்ட தினமும் காலையில் நடந்ததுலேருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் எல்லாம் பேசியிருக்கோம். திடீர்னு எதுவுமே பேசாமல் இருந்தா எதையோ ரொம்ப இழந்த மாதிரி இருக்கும் இல்லையா? நான் அவளை மிஸ் பண்ணினாலும் திரும்பி அவகிட்ட போய் பேசி அவளை வற்புறுத்த விரும்பலை. சில நாட்களுக்கு பிறகு இங்கே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவள் என்னை மிஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அவளே மெசேஜ் பண்ணினா, ஹாய், லண்டன் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஓகேவா? நான் அவள் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னேன். நான் அவளை ஒருபோதும் கட்டாயப்படுத்தவில்லை. அதுக்கப்புறம் 1 இயர் பேசியிருக்கேன். ஒரு நாளும் நாளைக்கு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணினேன், அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு நான் பேசவே இல்லை. லாஸ்ட் இயர் தான் விடிஞ்ச லவ்வர்ஸ் டே அன்றைக்கி முதல் நாள் ஒரு ஃபுல் நைட் பேசிகிட்டே இருந்தோம். அவளே ஆரம்பித்தா, ஒருவேளை நீங்கள் என்னை லவ் பண்ணுறது உங்கள் வீட்டில் தெரிஞ்சா அவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம பற்றி இப்போ குடும்பத்தினருக்கு ஏமா தெரியணும்? இல்லை தெரிஞ்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கோம். இதில் குழப்பம் அடைவதற்கு என்ன இருக்குது? இதில் என்ன பிரச்சனை? அவள் உள்ளுக்குள் என்னை விரும்புகிறாள் என்று அவள் கேட்ட வார்த்தை மூலம் புரிந்தே இருந்தாலும் அவளை சொல்லட்டும் என்பதால், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இது என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் ஜோனை வெளியே விட்டு வந்து நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணினா? புரியலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்க. ஆமாம், பண்ணினேன். அதான் உனக்கு பிடிக்கலையே. இப்போவும் அந்த எண்ணம் இருக்கா? இப்போவும் எப்போவும் அந்த எண்ணம் இருக்கும். புரியலை என்றால் நல்லா தெரிந்து கொண்டு, இப்போ நீ என்கிட்ட என்ன பிரியா எதிர்பார்க்குற? அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதையே தான் எதிர்பார்க்குறேன். சிரித்தவன், ஐ லவ் யூ. நானும் உங்களை விரும்புகிறேன். நிஜமாவா? ஆமாம். அந்த செகண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கையெல்லாம் கொஞ்சம் ஜெர்க்காகி கை நடுங்கிடுச்சு. நான் இங்கே இருக்கேன், என்னோட ஹாப்பியாக நான் அவளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு என்னவோ அவளை ரொம்ப பிடிக்கும். அவள் எனக்கு பதில் சொல்லாதது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. திடீர்னு நம்ம கனவு நினைவானால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு. அவள் எனக்கு லவ் சொன்னது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவள் எதுக்காக எனக்கு ஓகே சொன்னான்னு தெரியாது. ஆனால் அந்த செகண்ட் அவள் தயங்கி தயங்கி ஓகே சொன்ன நிமிஷம் நான் இன்னும் புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அவள் உனக்கு ஓகே சொன்னதுக்கு எதுக்கு அத்தனை நாள் எடுத்துக்கிட்டா? முதல்ல ஸ்டேட்டஸ் பார்த்து பயம், அப்புறம் நம்ம முதலாளி அவங்க அப்பா நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவர் என்ற ஒரு தயக்கம், அப்புறம் தான் ஈஸ்வர் சித்தப்பா 5 சுத்தி மேலே இருக்கிற லவ் பார்த்து, அப்போது இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, சித்தப்பா மாதிரி நானும் பார்த்துப்பேன் என்ற நம்பிக்கையில் ஓகே சொல்லியிருக்கான்னு இப்போ தான் போன வாரத்தில் நான் விஷயத்த சொன்னான். ஆதினி, சித்தப்பா கிரேட். நிச்சயமா சித்தப்பா மாதிரி வாழ்க்கை எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணியிருக்கு. முகிலா, தப்பாக நினச்சிக்காத. நம்ம ஸ்கூலில் அவ்வளவு பேர் அவ்வளவு அழகாக இருக்காங்க. உனக்கு பிரியா கிட்ட என்ன பிடிச்சிச்சு? இதையே நான் உனக்கு கேட்கட்டுமா? நம்ம ஸ்கூலில் அத்தனை பசங்க இருக்கும்போது நீ ஏன் தீரன் மாமாவை லவ் பண்ணுற? நான் லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா?
நீ வந்த அன்னைக்கு என்னை பற்றி கூட விசாரிக்காம தீரன் மாமா வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டேன். அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். சாரி என்றவள். எனக்கு தீரன் மாமாவை ஏன் பிடிக்கும்னா, நீங்களா யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் முதலில் சந்தித்த ஒரு ஆள் அவர். என்கிட்ட குறை நிறை இது பற்றியும் தெரியாமல் அவர் என்னை பார்த்தார். அதனால் அவர் என்னோட முதல் காதல். அவர் காதல் பலவிதம், அது பல ரகம். இங்கே 2 காதல் ஜீவன்கள் தூரத்தில் இருக்கும் காதலர்களை நினைத்து கொண்டே வாழ்கிறார்கள். தூர தேசத்திற்காக பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும் பார்க்கலாம் விரைவில். சலனம் 241. ரவி. ஆதிரே சொல்லுங்க, உன் அம்மா வீட்டுக்கு நம்ம இன்னைக்கு வரோன்னு சொல்லிடு. ஏங்க தீரனை கூப்பிடுங்க. அவன்தான் வரலையேம்மா. அவனும் இனி பெரிய பையன், வரணும்ல. யாரையும் கட்டாயப்படுத்துவது என் பழக்கம் இல்லை. உனக்கு என்னை பற்றி தெரியாதா? எப்போ அஞ்சு லைஃப் என்னால் தான் போச்சுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கிருந்து நான் யாரின் கருத்துக்கும் இடையில் நுழைவதில்லை. உன்னோட விருப்பத்தில், என் அம்மாவோட விருப்பத்தில் இப்படி நான் தலையிட்டு இருக்கேனா? அப்புறம் அவன் வயசு பையன், அவனை மட்டும் எப்படி கட்டாயப்படுத்துவேன் சொல்லு? அதுக்காக தீரன் பேசுகிறப்போ நீங்கள் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, அதட்டி கூட பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு அப்பாவா அது தப்பு இல்லையா? உன் அண்ணன் பேசுகிறப்போ உன் வீட்டில் யாராச்சும் தலையிடுவாங்களா? ஏங்க, என் அண்ணன் பேசுனா அதில் தெளிவு இருக்கும். அப்போது தீரன் பேசுவதில் என்ன தெளிவில்லை? ஆதிரை அவனையே பாருங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்த என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் தெரியுமா உங்கள் வீட்டார்களின் வார்த்தைகள். ஆனால் நான் அதை சொல்லி காட்டலை. ஆனால் அவர்களின் வார்த்தைகள் தான் என்னையும் இன்று என் மகனையும் அடுத்த கட்டத்துக்கு போக உதவுது. தீரன் ஒரு பெரிய இடத்துக்கு போகட்டும், அப்புறம் அவனே வருவான் உங்கள் வீட்டுக்கு. அப்போ அவன் சொல்றது சரியா? நீங்கள் அதை ஊக்குவிக்கிறீங்களா? சரி தவறு பேச ஒன்றுமே இல்லை ஆதிர. அவங்கள பழி வாங்க போறேன்னு சொல்லி நான் அவனை தட்டி கேட்கலன்னா நீ சொல்லலாம். அவன் வாழ்க்கையில் அதை வைராகியம் வச்சு முன்னுக்கு தானே வரப்போறான். அப்புறம் என்ன இருக்கு ஆதிர? அதன் பிறகு அவள் பேசவில்லை. ஏனோ பிரச்சனை வராமல் ஒரு விசேஷம் நல்லபடியாக முடிக்கணும் என்று மட்டுமே யோசித்தாள். ரவி தனது பெற்றவர்களையும் மனைவியையும் அழைத்து கொண்டு வந்து ஈஸ்வர் வீட்டில் எல்லோருடனும் சிறிது நேரம் அமர்ந்து பேசிவிட்டு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மிருதுவுக்கு சடங்கு செய்கிறோம், கண்டிப்பா எல்லாரும் வரணும், அப்புறம் நாங்கள் செய்முறை எதுவும் வாங்கலை என்று சொல்லி மொத்த குடும்பத்தையும் அழைத்து விட்டு போனார்கள். இந்தியாவில் உள்ள மும்பையில் சிறந்த ஏற்றுமதியாளர் மற்றும் அரண்மனை வாரிசு பெண்ணை மணந்தவர் ஞானவேல் சத்யமூர்த்தி. சென்னை பூர்வீகம். படிக்க போன இடத்தில் பூர்ணிமாவை காதல் கொண்டு கரம் பிடித்து தொழில்துறையில் சிறந்து விளங்கும் ஞானவேலுக்கு ஒரே வாரிசு முகுந்த் வாசுதேவன். மும்பையில் உள்ள இளம் பெண்களிடம் போய் உனக்கு பிடித்த ஆண் எப்படி இருக்கணும் என்று கேட்டால் நொடி கூட தாமதிக்காமல் சொல்லும் ஆண் தான் முகுந்த் வாசுதேவன். ஆண் மகனுக்கான அத்தனை அடையாளமும் ஒதுங்கி கொண்டு அவன் குடும்பத்தாருடன் மும்பையிலிருந்து கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்த நொடி அவனை வரவேற்றான் தீரன். கோயம்புத்தூரில் முகுந்தனின் பெற்றவர்களை ஹோட்டல் அறையில் விட்டுவிட்டு தீரனின் அழைப்பிற்காக திருப்பூர் சொல்ல கிளம்புகையில் முகுந்த் தீரனிடம், ஏன் மச்சான் இவ்வளோ தூரம் வந்த? நானே வந்திருப்பேனே, அப்படியெல்லாம் தனியாக விடுவேனா மச்சான் என்று சொல்லி திருப்பூர் அழைத்து வந்தான் அவன். திருப்பூர் வந்தவன் அவனுக்கான அறைக்கு அழைத்து போய் அவனின் ஆடைகளை அறையில் வைத்துவிட்டு அவனை முதலில் அழைத்து சென்றது வீடு. வந்தவன் தீரனின் குடும்பத்தில் எல்லோருக்கும் தனித்தனியாக பரிசு பொருட்கள் கொடுக்க அன்போடு வாங்கி கொண்டனர். அவர்களுக்கு அவனின் அணுகுமுறை மிகவும் பிடித்தது. தீரன் அழைப்பது போல் முகுந்தனும் அம்மா, அப்பா, அப்பத்தா என்றே உரிமையோடு உறவுகளை அழைத்தான். தீரனின் அறைக்குள் அழைத்து வந்தவன் அவன் அறையில் கதவை திறக்க அந்த ரம்யம் அவனை கவர்ந்தது போல் ஜன்னல் திறந்தான். தள்ளி தள்ளி தனித்தனி வீடுகள். அந்த வீடுகள் முழுவதும் பணத்தின் செழுமை தெரிந்தது. பார்த்தாலே தெரிந்தது சுற்றிலும் தொழிலதிபர்கள் வசிக்கும் வீடுகள் என்று. ஏமச்சா, இந்த பகுதியில் இருப்பவர்கள் எல்லாரும் கார்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிற வசதி படைத்தவர்கள் மட்டுமா? இல்லை காலேஜ் வைத்திருப்பவர்கள், ஆடி கார் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்களா? வீட்டின் கட்டமைப்பே சொல்லுது செழுமையின் வளம் பற்றி. கூடவே இந்த ஏரியா மிகவும் அமைதியாக இருக்குது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்பாவுக்கும் இந்த அமைதி பிடிக்கும், அதான் இங்கே இடம் வாங்கினோம். அப்போது முகுந்தனின் அப்பா அழைத்து ஏதோ பேசிவிட்டு வைத்த நொடி முகுந்தன், மச்சான் சொல்லுடா, இங்கே தொழிலதிபர் ஈஸ்வர் அவரின் வீடு எங்கே இருக்கு? தீரனிடம் ஒரு நிமிடம் மௌனம். ஏன்? அப்பா கேட்டாங்க. அவங்க வீடு ஒரு ½ போற தூரம்டா. ஓ சூப்பர், அப்போ நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஏன்? அப்பா நாளைக்கு அவரை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காராம். அவரை பார்க்க அப்பாயின்மெண்ட்?
ஆமாம், உங்கள் அப்பாவை பார்க்க மும்பையில் பல பெரிய மனிதர்கள் வருவாங்களேடா, அவர் எதுக்கு? முகுந்தன் புன்னகையுடன், என் பேரண்ட்ஸ் நாளைக்கு அவங்க வீட்டில் தான் தங்க போகிறாங்க போல. உன் பேரண்ட்ஸ் எங்கேயும் ஸ்டே பண்ண மாட்டாங்களே? அப்பா போய் தங்குறாருன்னா அங்கே அவருக்கு கம்ஃபர்டபுளான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். இன்னொன்று, அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமானவராக இருக்கணும் அவங்க. ஹோ தீரா, எனக்கே ஈஸ்வர் சாரை பார்க்கணுன்னு இருக்கு. ஏன்? அவர் எங்கள் ஃபேமிலிக்கு 2 ஹெல்ப் பண்ணியிருக்கார். முதல் உதவி என் அப்பாவும் அவரும் ஒரு பையர் கீழ் தான் முதல் ஆர்டர் எடுத்தாங்க. அப்பாவுக்கு போட்டியே அவங்க தான். எல்லா ஆர்டரும் ஈஸ்வர் சார் கம்பெனிக்கே போகுதுன்னு அப்பா ஈஸ்வர் சார் மேலே கோபமாக இருந்தார். அப்போது ஒரு நாள் ஏற்றுமதி செய்கிறப்போ அப்பாவுக்கும் பையர்ஸ்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பாவின் பேச்சு பிடிக்காத பையர் ஏதோ பிரச்சனை பண்ணி பல கோடி மதிப்புள்ள துணியை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் துணியின் நிறம் சரியில்லை, ஷேட் மிஸ்டேக், துணி மிஸ்டேக், ஜிஎஸ்எம் பிரச்சனை, அது இதுன்னு ஏதோ பிரச்சனை சொல்லி அவங்க எங்கள் ஆர்டரை தவிர்க்க யாரோ மூலம் கேள்விப்பட்டு ஈஸ்வர் சார் பேசியிருக்கார். அவங்க பேச்சுவார்த்தை உடன்படவில்லை போல். அது கிறிஸ்மஸ் டைம், அவன் ஆர்டர் எடுத்து வச்சிருப்பான். ஈஸ்வர் சார் அதை பயன்படுத்தி அப்போ நாங்களும் இனி துணியை அனுப்பலைன்னு சொல்லிட்டாரு. பல கோடி பிஸ்னஸ் அது. சரியான நேரத்தில் கஸ்டமர்ஸ் ஆடைகளை போகாட்டி பையர்ஸ்க்கும் பெருத்த நஷ்டம். சப்போஸ் பையர் அவர் ஆர்டர் வேணாம் சொன்னாலும் ஈஸ்வர் சாருக்கு கோடிகளில் நஷ்டமா. ஆனால் ஒரு எக்ஸ்போர்ட்டர் இன்னொரு எக்ஸ்போர்ட்டருக்கு உதவணும் என்று நேரடியாக தலையிட்டு அப்பாவின் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கார். அப்போவே மும்பையில் ஹீரோ ஆகிட்டார். அப்புறம் முக்கியமான ஹெல்ப் என் அத்தை ரதி. அவங்க படிக்கிறப்போ காலேஜ் விட்டு வரப்போ ஒரு கடத்தல் கும்பலிடம் சிக்கி என் அத்தையை கப்பலில் ஏற்றி இருக்காங்களாம். அவங்களிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறார். என் அத்தையோடு சேர்ந்து பல பெண்களை ரிஸ்க் எடுத்து காப்பாற்றினாராம். ஈஸ்வர் சார் ஒரு ரியல் ஹீரோன்னு என் அத்தை சொல்லுவாங்க. காசு பணம் எல்லோரிடமும் இருக்கும் தீரன். ஆனால் எல்லாருக்கும் எல்லாராலும் கொண்டாடப்பட முடியாது இல்லையா? ஏன்னோ எனக்கு அவரை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அவரை பார்க்கணுன்னு நானும் நினச்சிருக்கேன். தீரன் மௌனமாக கேட்டுக்கொண்டான். முகுந்தன், மச்சான், நாளைக்கு நீயும் என் கூட வா. அமைதியாக இருந்தான். யாரின் வீட்டுக்கு போகவே கூடாது என்று நினைக்கிறோமோ அவங்க வீட்டுக்கே காலம் நம்மை நகர்த்துது என்று ஏனோ போயே ஆக வேண்டிய கட்டாயம் உருவானது அவனுக்கு. தீரனும் முகுந்தனும் வீட்டிலிருந்து அலுவலகம் வந்தபோது வெளிநாட்டு நண்பர்களுடன் சிறு மீட்டிங் முடித்து அவர்களுடன் இரவு உணவுக்கு வெளியே வந்தனர். வந்தவர்களில் ஒரு ஜோடியினர் முகுந்தனுக்கு ஏற்கனவே அறிமுகம். அதனால் ஆங்கிலத்தில், என்ன பிலிப்ஸ், எங்கே போனாலும் ரீனா இல்லாமல் போகிறதில்ல போல. ரீனா புன்னகையோடு, சார், நான் இல்லாமல் பக்கத்து தெருவுக்கு கூட போக மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சாக்லேட் கூட என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டான். ஏன்? அவன்கிட்டே கேளு. ஏன் பிலிப்ஸ்? அவன் புன்னகையோடு, ரீனா என்னோட சரி பாதி. அவள் என்னோட சரீரத்தில் ஒட்டியபடி நடக்காட்டி நான் ஒரு காலோடு நடப்பது போல் உணர்கிறேன். அவள் இல்லாமல் எனக்கு வீட்டின் காம்பவுண்ட் சுவரை கூட தாண்ட பிடிக்காது. அவள் என் கூட இல்லாட்டி எனக்கு எதுவுமே அழகா தெரியாது. தீரனுக்கு என்னடா மனிதன் இவன் என்பது போல் இருக்கு. ஒரு காதல் அவளை அவளாக இருக்க விடுவதில் தானே இருக்கு. அவளை எந்நேரமும் பிடித்து கொண்டே திரிந்தால் அவளுக்கென்று தனி விருப்பங்கள் எப்போது நடக்கும் என்று இருந்தது அவனுக்கு. முகுந்தன் அவர்களின் பேச்சை ரசித்தான். காதல் என்பது இப்படிதான் இருக்கணும் என்று நினைத்தான். பிலிப்ஸ் அழகாக ஆங்கிலத்தில், காதல் என்பது மனிதனுக்கு தேவையான மகத்தான போதை. முகுந்த், உங்களுக்கு இந்த லவ் மேல எப்படி இவ்வளோ ஒரு பிடிப்பு ஏற்பட்டுச்சு? அது என் அப்பாவுக்கும் அம்மாவிற்கும் இருக்கும் காதலும் காத்திருப்பும் தவிப்பும் பார்த்து பார்த்து வந்ததால் வந்தது. தீரன், அப்படி என்ன சிறப்பு? என் அப்பா என் அம்மாவை முதல் சந்திப்பின் போது பார்த்தது பற்றி அவர் இறக்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழகா புன்னகையோடு சொன்னார். அதை விவரிக்கும் போது அவரின் 10 வயதுக்கே போய் எப்படி இருந்துச்சுன்னு விவரித்து சொன்னார். அப்புறம் அம்மா அவருக்கு எவ்வளோ முக்கியம்னு சொன்னார். முக்கியமாக அவரோட 16-17 வயசில் நடந்ததை காலங்கள் கழிந்தும் நினைவில் வச்சிருக்காருன்னா அந்த காதல் எப்பேற்பட்ட போதையாக அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் அவ்வளோ காதல் கொண்ட அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணாரு. ஏன்னா அவரோட ஒர்க் அப்படி. அதனால அதிக நேரம் அம்மாவுக்காக அவரால் கொடுக்க முடியலை. அதே நேரம் என் அம்மா நிறைய நாள் அப்பாவை மிஸ் பண்ணினார்கள். அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி என் ஒய்ஃப் என்ன எங்கேயோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்றவன் தீரன் முகம் பார்த்தான். அவனிடம் மௌனம். பிலிப்ஸ், நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. உங்களுக்கு லவ் பற்றி இந்த ஐடியாவும் இல்லையா? லவ் கண்டிப்பாக வேணும்தா. எனக்கு இப்போ காதலிக்க நேரம் இல்லை. ஆனால் ஆள் இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்க? அங்கே தான், லண்டனில் படிச்சுட்டு இருக்கா.
அவங்கள தனியா விட்டுட்டு ஏன் வந்திருக்கீங்க மிஸ்டர் தீரன்? அவள் படிக்கிறா, சின்ன பொண்ணு. இப்படி விட்டுட்டு வந்தா அந்த பொண்ணு ஃபீல் பண்ண மாட்டாங்களா? என் அம்மா என் அப்பாவை மிஸ் பண்ணும்போது எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? தீரன் வேகமாக, மிஸ்டர் பிலிப்ஸ், உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் இருந்த இடைவெளி தான் அவர்கள் ஒருவரை அதிகமா மிஸ் செய்ய வச்சிருக்கு. ரொம்ப நாள் நினைக்கிறதுக்கு அந்த இடைவெளி தான் ஒரு காரணமாவே இருந்திருக்கு. காதலுக்கு கொஞ்சம் சண்டையும் இருக்கணும், தனிமையும் இருக்கணும், முக்கியமா சுதந்திரம் இருக்கணும். பிலிப்ஸ், நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். தீரன் காதல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். எனக்கு இந்த எண்ணம் தான். ஒருவேளை நானும் அவ கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணினால் உங்கள மாதிரி கூட பேசலாம். காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லும். அவர்கள் பேசி முடித்து கிளம்பும் போது புது பிசினஸ் பண்றதுக்கான ஒப்பந்தத்தையும் தந்துவிட்டு போனார்கள். சலனம் 242. மகள் கையில் குட்டி நாய்க்குட்டியுடன் வர, அஞ்சு, யார் கொடுத்தா? தேவ், ஏண்டி ஏற்கனவே இவனை பார்க்கறதுக்கே நேரம் போதாது, இதுல இது வேறையா? அம்மா, அவன் எனக்கு ஆசையா கொடுத்ததுமா. அவனை போட்டா எல்லாம் சரியாகும். ஒழுங்கா போய் கொடுத்துட்டு வா. போங்கம்மா, எனக்கு ரொம்ப நாள் இந்த குட்டி வாங்கணும்னு ஆசை. அதற்குள் அன்பு ஓடி வந்து, ஏய் குட்டி என்று குதிக்க நிலவனும் வந்து சேர்ந்தான். மூவரும் அதை பிடித்து குதிக்க அஞ்சு முறைத்து கொண்டு நிற்க அங்கே வந்தான் ஈஸ்வர். ஏண்டி கண்ணுக்குள்ள நெருப்ப கக்கிட்டு நிக்கிற? யாராச்சும் என் பேச்சை கேட்குறாங்களா? விடுடி. யார் இதமேப்பா? ஏன் மென்டல், உன் மகனை விடவா அந்த குட்டி நாய் சேட்டை பண்ண போகுது? உடனே என் மகனுக்கு வந்துடுங்க. அவனை பேசாட்டி உங்களுக்கு தூக்கமே வராதே. அவனை ஒன்று சொன்னா போதும், நீ ஏண்டி பத்திரக்காளி வேஷம் போடுற? நான் என்ன அவ்வளோ ஆக்ரோஷமாவா இருக்கேன்? கண்ணாடியில் போய் பாரு. முறைக்க, ஓய் சொல்லுங்க. மும்பையிலேருந்து என் ஃப்ரெண்டு அவரோட ஃபேமிலியுடன் லஞ்சுக்கு வராங்க. அம்மா கூட இருந்து ஸ்பெஷலாக செய்டி. ஏங்க அவனோ நக்கலாக, என்னங்க நான் என்ன சேலை கட்ட? நீ எதுவும் கட்டாட்டி கூட நல்லா தான் இருக்கும். அவனை கிள்ளி, சொல்லுங்க, நீ என்ன சேலை கட்டினா எல்லாம் நான் பார்த்ததில்லடி. எத்தனை முறை கலட்டியிருக்கீங்க? ஏண்டி அந்த நேரத்தில் அதை எல்லாமா பார்ப்பாங்க? பின்ன வேற என்ன பார்ப்பீங்க? அவளை மேலிருந்து கீழ் பார்த்து, உன்னை தான் பார்ப்பேன். நான் கூட உங்களுக்கு சேலை ரொம்ப பிடிக்கும்னு நினச்சி விதவிதமாக எடுத்து வச்சு கட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேஸ்ட். அப்போ ஏ மென்டல், நீ சேலையில் அழகாக இருப்ப, சேலை இல்லாமல் இன்னும் சூப்பராக இருப்ப. அந்த நேரத்தில் உன்னை ரசிப்பேனா சேலையை ரசிப்பேனா? இப்போ கூட நீ சேலை தான் கட்டியிருக்க, க்யூட்டாக இருக்க. மனசு அலைப்பாயுது. சேலையில் நீ என்னை மயக்கிறடி. நான் என்ன பண்ண? அவனை கடித்து, உங்களை திருத்தவே முடியாது. அதற்குள் நாய்க்குட்டி ஈஸ்வரை நோக்கி வர இருவரும் தள்ளி நின்றனர். அங்கே மகள் இரவோடையில் இருந்தாள். ஈஸ்வர், மகள், அப்பா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கடா. நைட் வியர் வேணாம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அவங்க நம்ம கூட தான் லஞ்சு சாப்பிட போறாங்க. ஓகேங்கப்பா. அவன் சொல்லிவிட்டு அங்கே சின்ன மகனை பார்க்க அவனோ நாய்க்குட்டியை தூக்கி அந்தரத்தில் பறக்க விட்டு கொண்டிருந்தான். நிலவன், டே அது பறக்காதுடா என்று அதனை காப்பாற்ற போராடி கொண்டிருந்தான். ஈஸ்வர், மகள், பா, இவங்கிட்ட இந்த குட்டியை கொண்டு வந்து கொடுக்கறது குரங்கு கையில் பூமாலை போலடா. அப்பா, அவனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்ப்பா எப்படி பார்த்துக்கணும்னு. அஞ்சு, ஏங்க என்ற மகனை இப்படி பேசுறீங்க? என்னடி பேசுன? சின்ன பையனை போய் குரங்கு சொல்றீங்க. மகிழ், மா, அப்பா உதாரணம் சொன்னாங்க, குரங்கு சொல்லலை. உன் அப்பாவை சொன்னா உனக்கு பொறுக்காதே. ஏன் உன் மகனை ஒன்றுமே சொல்லாதப்போ நீ பேசுறேல, அது மாதிரி தான். நீங்கள் வேணும்னா பாருங்க, என் மகன் கையால் தான் கடைசி காலத்தில் கஞ்சி வாங்கி குடிக்கணும். ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? என் அப்பாவை நான் தான் பார்த்துப்பேன். அப்படி சொல்லுமா அவளின் மண்டையில் உரைக்கிற மாதிரி. ஹலோ, ரொம்ப தான் என்றவள் மகளிடம், நீ இன்னொரு வீட்டுக்கு போறவடி. ஈஸ்வர் வாய் திறக்கிறதுக்குள் மகள், நான் எப்பவுமே என் அப்பாவை விட்டுட்டு போக மாட்டேன் என்றவள். அவன் தோல் சாய, வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் இந்த காலத்தில் யாரும் வரமாட்டானுங்க. ஈஸ்வர், அம்மணி, அதை நான் பார்த்துப்பேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அஞ்சு, மகிழ், அங்க போய் தம்பியை பாரு. அப்பனின் தோளில் சாய்ந்தவள் நிமிர்ந்து, போறேன்பா என்று சொல்லி தன் அப்பாவை பார்க்க அவன் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டான். அன்பின் வாசம் அவளை பறக்க செய்ய அங்கு ஒருத்திக்கு நானும் இங்கு தான் இருக்கிறேன் என்பது போல் இருந்தது அந்த பார்வை. மகிழ் புன்னகையோடு போய்விட்டாள். அவள் போனதும், ரொம்ப பொறாமடி உனக்கு. நான் என்ன பொறாமப்பட்டேன்? என் மகள் என் தோளில் சாஞ்சிக்கிட்டா என்றதும் கண்ணுல எரிக்கிற ஸ்டொமக் பேர்ன் ஆகிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. இல்லையே, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? போய் ஒர்க்க பாரு. எங்களுக்கும் நெத்தி இருக்கு. அதில் சிரித்தவன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தவன் யாரும் இல்லை என்றதும் மென்மையாய் அவளை இடையோடு இழுத்து அருகே கொண்டு வந்தான். யாராச்சும் வந்துட போறாங்க என்றவள் அவனை விடுவதாக இல்லை. சட்டையை இறுக்க பிடித்து கொண்டாள். ஏனோ அது அவனுக்கு
அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வேணும் என்பதை பிடிவாதம் பிடிக்காது வாங்கி கொள்ளும் குணம் அவளுடையது. அவளையே கேட்க வைக்கும் குணம் அவனுடையது. என்ன நடந்தாலும் முத்தம் கழுவி எல்லாம் அவள் பார்வையால் கேட்கும் விதம், காதலை காட்ட இடம் பொருள் ஏவலை எல்லாம் அவள் சிந்திப்பதே இல்லை. அவளுக்கு அவன் வேண்டும். அவளின் ஏக்கம் கவலை கண்ணீர் எல்லாம் அந்த நிமிடமே தீர்க்கும் ஒரு சக்தி தன்னவனின் அணைப்பு மட்டுமே. அந்த கட்டுமஸ்தான தூண்டலுக்கு ஒப்பான கைகளுக்குள் சிக்கிக்கொள்ளும் போதும், வாய் வலிக்க முத்தமிடும் வேளையில் மூச்சு திணறும் போதும் அவளின் மனவலிகள் எல்லாமே தீர்ந்துவிடும். ஏனோ வயது ஏற ஏற அவளின் அன்றாட தேவைகள் போல் முத்தம் அரவணைப்பு கலவி ஆகி போனது. அதில் ஒன்று குறைந்தால் கூட எதையாவது ஒன்றை அவனை வம்பிழுத்து கோபப்படுத்தி எப்படியாவது பெற்றுக்கொள்வாள். கோடி ரூபாய் அவளிடம் கொடுத்து இது உனக்கு வேண்டுமா என்று கேட்டாள். அது எதற்கு என்பது போல் பார்க்கும் குணம் அவளுடையது. எத்தனை வருட காலத்தில் ஒரு பவுன் தங்கத்துக்கு கூட ஆசைப்படாத பெண்ணவள். அவளின் ஆசையெல்லாம் அவனின் அருகாமை மட்டுமே. அதை அறிந்தவன் அவளை அணைத்தான். அவள் தலை குனிந்து நெற்றி காட்ட அவனோ அதில் மென்மையாய் இதழை பதித்து அவளை பார்க்க, நான் ஒன்றும் பேபி இல்லை. அவளை கேட்டு கேட்டு கொடுப்பதில் கூட ஒரு சுகம் இருக்கத்தான் செய்தது ஆண்மகனுக்கு. பின் அவளின் தாடையை பிடித்து கன்னம் நிமிர்த்தி உதட்டில் ஒற்றை பதித்து செல்லமாக கடித்துவிட்டு போனான். அன்பு, அக்கா, குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்? நிலவன், நம்ம நல்லா யோசிச்சு நல்ல பேர் வைக்கலாம். அதுவரை எப்படி கூப்பிடுறது? இப்பவே பேர் வைங்க. அப்போ குட்டி கூப்பிடலாம். அன்பு, நோ. இருவரும் ஒரே நேரத்தில், ஏண்டா? என்ன அம்மா அப்படிதான் கூப்பிடுவாங்க. மகிழ் செல்போன் எடுத்து பேர் தேட ஏனோ கையில் பழுப்பு நிறத்தில் இருந்த அந்த குட்டிக்கு அந்த நிறத்தின் பொருள் தரும்படி ப்ரூனோ என்று பெயர் வைத்தாள். ஓகே என்றதும் மூவரும் ப்ரூனோ என்றதும் அது தன் உருவத்தை அசைத்து அவர்களை பார்த்தது. ஏனோ அந்த நாய்க்குட்டிக்கும் இவர்களை பிடித்து போக இவர்களோடு விளையாட ஆரம்பித்தது. சிறிது நேரம் விளையாண்டு விட்டு உள்ளே வந்து குளித்து கிளம்பினார்கள். பெண் அவள் தன் அப்பா ட்ரெஸ் பற்றி சொல்லவும் இதுவரை ஸ்பெஷல் ஆடை பற்றி எல்லாம் தன் அப்பா பேசியதில்லை. முதல் முறையாக சொல்வதால் ஒருவேளை வருகிறவர்கள் தன் அப்பாவிற்கு வேண்டப்பட்டவர்கள் போலும் என்று நினைத்து தாவணி எடுத்தாள். எளிமைதான் அவளின் அழகு. இதுவரை பீரோவுக்குள் சும்மா கிடந்த தாவணி இன்று உயிர் பெற்றது போலும். ஏனோ அவள் என்று அந்த ஆடைகள் உடுத்த ஆடைகள் உயிர் பெற்றது போலும். ஆடைகளுக்கே அழகு சேர்த்தால் அழகு ராணி பொன்னவள். கிளம்பி கீழே வர நந்தினி கண்ணெடுக்கவில்லை. வெளியே வந்த அண்ணம் அப்படியே கையெடுத்து பேத்தியை சுற்றி போட்டு, இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்து பாப்பா என்றார் ஆசையோடு. வெளியே வந்த அஞ்சுவும் மகளை பார்த்து, இப்ப தாண்டி பொண்ணு மாதிரி இருக்க. நந்தினி தங்கையின் முதுகில் ஒரு போடு போட்டு, அவளே அத்தி பூத்தார் போல் என்னைக்காச்சுந்தா இந்த ட்ரெஸ் எல்லாம் உடுத்துவா, கண்ணு பட்டுடு என்று தன் கண்ணில் இருக்க மையை எடுத்து மகளின் கன்னத்தில் வைத்து விட்டார். அண்ணம் அந்த நிமிடமே சுற்றி போட்டு விட்டார். அப்போது உள்ளே வந்த ஈஸ்வர் மகளை பார்க்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குங்களாப்பா? இப்படி ட்ரெஸ் பண்ண நல்லா இருக்காமோ உனக்கு என்றவன் மகளின் தலையில் செல்லமாய் ஒரு முத்தம் வைத்தான். அந்த நேரம் ஃபோன் வரவும், அம்மா சாப்பாடு ரெடியா? அவங்க உள்ள வந்துட்டாங்க. அதெல்லாம் ரெடி கண்ணா. தாத்தா அப்பாவுக்கு சொல்லிட்டியா? தாத்தா அப்பா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. தன் வீட்டினர் மொத்தமும் ஒருவரை வரவேற்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு முக்கியமானவர்கள் என்று புரிந்தாலும் அவர்கள் தங்கும் விருந்தினர் அறைக்கு சென்று மேற்பார்வையிட்டு அனைத்தும் சரி என்ற பிறகுதான் மகனிடம் ரூம் எல்லாம் ஓகே கண்ணா, நீங்க சொன்னா கண்டிப்பா சுத்தமா இருக்குமா என்றவன் வீட்டின் வாசலில் கார் சத்தம் கேட்டது. எல்லோரும் வந்து விட்டார்களா என்று வெளியே வந்தான். மகளுக்கு நாய்க்குட்டியின் ஞாபகம் வரவும் வேகமாக கிச்சனுக்குள் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வர, அஞ்சு, இந்த நேரத்தில் எங்கடி போற? குட்டிக்கு பால்மா? சரி சீக்கிரம் கொடுத்துட்டு வா, அப்பா உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண தேடுவார். சரி என்றவள் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்பக்கம் வந்தாள். பால் ஊற்றி அது குடித்து முடிக்கும் வரை பார்த்துவிட்டு நின்றிருந்தாள். முகுந்தன் ஃபேமிலி வீட்டிற்குள் நுழைய ஈஸ்வர் தன் குடும்பத்தோடு வரவேற்றான். அந்த நேரம் முகுந்தனுக்கு ஃபோன் வந்தது. முக்கியமான ஃபோன் கால் என்று சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறம் வந்தான். அங்கே மகள் நாய்க்குட்டி கட்டி போட மனசில்லாமல் அதன் செயின் கலட்டிவிட அதை துள்ளியோட ஆரம்பித்தது. தோட்டத்திற்குள் பூச்சி எதுவும் கடித்தால் என்ன பண்ணுவது என்று அதன் பின்னாலேயே ஓடிப்போய் தூக்க முயல அது வீட்டின் முன்பக்கமோடு அதை துரத்தி கொண்டு அவள் வந்தாள். போன் பேசிக்கொண்டே உள்ளே வந்த முகுந்தன் மீது மோதி விழப்போக இடையோடு கைப்பிடித்து கீழே விழப்போன அவளை கை கொண்டு தாங்கி நின்றான். பூ ஒன்று தன் மீது மோதி தனக்குள் மின்சாரம் பாய்ச்சுமா என்ற கேள்விக்கு விடையறிந்தான் அவன்.